ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ப்ரோக்கலி பாஸ்தா ஒயிட் சாஸ் பேஸில் வந்து எப்படி செய்யுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு யூட்டென்சிலில் தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பல் பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கார்லிக்கும் பட்டரும் ஆட் ஆனோடனே அந்த ஒரு பியூட்டிஃபுல் அரோமா ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு யூட்டென்சிலில் சைட் பை சைடு வந்து பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு யூட்டென்சிலில் வந்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி ப்ராக்கலிஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம ஒரு 5 minutes பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒயிட் ஆனியனும் ஃபைனாக சாப் பண்ணி நம்மளோட கார்லிக் சாட்டே ஆகிட்டு இருக்கிற கார்லிக்கில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். கார்லிக்கும் ஆனியனும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளான்ச் பண்ணியிருக்கிற ப்ராக்கலிஸை வந்து டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராக்கலிஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப இதை வந்து குக் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான க்ரீம். ஸோ நான் வந்து குக்கிங் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1 cup ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் குக்கிங் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக ஃப்ளேவர் அண்ட் காரத்துக்காக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணுறேன் அலாங் வித் ஒரிகானோ சீசனிங். ஒரிகானோ சீசனிங்கும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கைப்பிடி அளவு மொசரல்லா சீஸ், கிரேட்டட் சீஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அண்ட் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒரு 2 minutes இது வந்து குக் ஆனால் போதும். ஏன்னா நமக்கு வந்து ப்ராக்கலிஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆக தேவையில்லை, ஜஸ்ட் க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம குக் பண்ணிகிட்ருக்கிற பாஸ்தாவை வந்து டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 minutes வந்து கவர் பண்ணி குக் ஆகட்டும். ரொம்பவே டெலிஷியஸான ப்ராக்கலி பாஸ்தா ரெடி. இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ராக்கலிக்கு பதிலாக வேறு எந்த ஒரு வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெஜ்ஜீஸ் வேணாம், சிக்கன் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை அகெயின் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். Subscribe my channel.